வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது என்னென்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க். சரிங்களா? ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து எல்லாத்துலேயும் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் 10 மார்க் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்ன சொன்னேன், அதாவது ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். அதாவது மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருக்கும். ஓகே, அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எதோட அரேஞ்ச்மெண்ட்டு OH குரூப். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா டிஃபராக இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் பை த காம்பவுண்ட்ஸ் wherein the group attached to the double bond, அதாவது கார்பன் ஆட்டம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற டபுள் பாண்டட் அந்த வந்து டபுள் பாண்டடில், அதாவது C டபுள் பாண்ட் குரூப்பில் வந்து அட்டாச் ஆகிருக்கிற குரூப்ஸ் அது வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸாக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே என்னது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்லி ஓரியன்டட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு கார்பன் ஆட்டம் இங்கே பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் C டபுள் பாண்ட் குரூப் இருக்குது. இது வந்து ஒரு கார்பன் ஆட்டம். ஓகே, இந்த C டபுள் பாண்ட் குரூப்பில் வந்து 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதோட அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னு எழுதணும். செகண்ட் பாயிண்ட் வந்து த குரூப் அட்டாச் டு த டபுள் பாண்டட் கார்பன் ஆட்டம்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குரூப் வந்து எதில் அட்டாச் ஆகிருக்குன்னா கார்பனோட டபுள் பாண்டடில். ஓகே, அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஓரியன்டட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து செகண்ட் பாயிண்ட். இந்த மெயின் பாயிண்ட் அங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் த 2 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் கனெக்டட் பை எ சிங்கிள் பாண்ட். இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து எதில் ஜாயின் ஆயிருக்கு, CC பாண்ட். சம்டைம்ஸில் வந்து சிங்கிள் பாண்ட்லேயும் அதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், சம்டைம்ஸில் வந்து டபுள் பாண்டட் அரேஞ்ச்மெண்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஃப் த 2 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் கனெக்டட் பை எ சிங்கிள் பாண்ட் தென் த ஃப்ரீ ரொட்டேஷன் அபவுட் த C bond is possible. சிம்பிளாக சொல்ல போனோன்னா, அதாவது சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அந்த ரொட்டேஷன் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா அந்த ரொட்டேஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். ஏன்னா எனர்ஜி லூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றும் போது ஒரு எனர்ஜி வந்து நிறைய லாஸ் ஆகும், டைமும் வந்து அதிகமாகும். அதனால் வந்து CC பாண்டில் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து ரொட்டேஷன் ஸ்பீட் வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ CC பாண்டில் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். C டபுள் பாண்ட் Cயில் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, டபுள் பாண்டட் கார்பனில் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ பட் a double bond prevents such a rotation. ஆனால் டபுள் பாண்டில் சம்டைம்ஸ் வந்து ரொட்டேஷன் இருக்கும். அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா அந்த சப்ஸ்டியூன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஓகே, இஃப் த டபுளி பாண்டட் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் சப்ஸ்டியூன்ஸ். என்ன சப்ஸ்டியூன்ஸ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸோடு இருக்கும். OH, NH2, COH, CH3 குரூப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாண்ட் ஃபார்மேஷனோட இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கணும்னா அது செட் டு பி இஸ் அ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அப்போ தான் வந்து அதோட ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் கனெக்டட் பை எ சிங்கிள் பாண்ட், அதாவது சிங்கிள் பாண்டில் கனெக்ட் ஆச்சுன்னா அதோட ரொட்டேஷன் வந்து ஈஸியாக நடக்கும். சப்போஸ் டபுள் பாண்டடில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் நடக்கும், அங்கேயும் நடக்கும். பட் வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இஸ் டேக்கன் ஃபார் எ டைம். ஓகே, அதாவது சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். இங்கே வந்து மெயினாக நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே சிஸ் ட்ரான்ஸ். நான் சிஸ்னா என்ன சொன்னேன், சேம் சைடில் OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ட்ரான்ஸ்ன்றது OH வந்து ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது எல்லாமே என்னது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமில் ஒரு பார்ட்டு. ஓகே, ஸோ இதை பற்றி தான் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸாம்பிள், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரோட எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டபுள் பாண்டட் கார்பன் இருக்குது. ஓகே, ஸோ டபுள் பாண்டட் கார்பனில் இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் நடக்கும்போது சிஸ் பொசிஷனில் இருக்குது. இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆப்போசிட் சைடில் டேர்ன் ஆகுது. ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, ட்ரான்ஸ். இதுக்கு தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ when the identical groups are on the same side of the double bond, ஐடென்டிக்கல் குரூப்ஸ் வந்து சேம் சைடில் இருந்துச்சுன்னா இட்ஸ் நோன் அஸ் அ சிஸ் ஃபார்ம். இந்த சிமிலர் குரூப் ஆன் ஆப்போசிட் சைட் இந்த ஐசோமர் இஸ் நோன் அஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதே ஆப்போசிட் சைடில் அந்த சிமிலர் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, சேமாக இருந்துச்சுன்னா சிஸ்ஸு, ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா ட்ரான்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கம்மிங் அப் ஃப்ரம் த எக்ஸ்ப்ளனேஷன். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மோஸ்ட்லி MOT, அதாவது மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஹைப்ரிடைசேஷன்லாம் பார்ப்பீங்க இல்லையா, sp2 sp3 ஹைப்ரிடைசேஷன். அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறாங்க, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி.
இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் மெயினாக பேஸ் பண்ணியிருக்கிறது வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஹைப்ரிடைசேஷனில் நீங்கள் என்ன மோஸ்ட்டாக பார்ப்பீங்க, கிரவுண்ட் ஸ்டேட்டு, எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது எஸ் ஆர்பிட்டல்ஸ், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல்ஸ், அதோட எனர்ஜி லெவல் டயக்ராம், ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்லேருந்து செகண்ட், தேர்ட், அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் போகும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அந்த ஹைப்ரிடைசேஷன் வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கார்பன் ஆட்டம், சப்போஸ் இந்த கார்பன் ஆட்டம் கனெக்டட் பை எ டபுள் பாண்ட், அதாவது சி டபுள் பாண்ட், சிக்கு இன்னொரு நேம் என்ன, ஒலிஃபினிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒலிஃபின்றது டபுள் பாண்ட், சி டபுள் பாண்ட், சி அதை வந்து ஒலிஃபின் சொல்லுவாங்க, ஆர் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆர் இன் ஏ ஸ்டேட் இந்த sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது டபுள் பாண்டில் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா அது ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து டபுள் பாண்டில் கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு அனதர் நேம் என்னது, ஒலிஃபினிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இன் ஏ அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. இதுதான் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 3 sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் 2 ஆர் இன்வால்வ் இன் த சிக்மா பாண்ட். அதாவது 3 sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸில், ஓகே, 3 sp2 ஹைப்ரிடைசேஷனில் 2 வந்து என்னவாக இருக்கும், சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன். சிக்மா பாண்டுன்றது ஸ்ட்ராங் பாண்ட், பை பாண்டுன்றது வீக் பாண்ட். ஓகே, ஸோ இந்த வந்து 2 ஆர் இன்வால்வ் இன் த சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் வித் த குரூப்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பியில் வந்து 2 பாண்ட் வந்து என்னவா இருக்குது, ஒன்று சிக்மா பாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the third sp2 hybrid orbitals forms a sigma bond with the carbon atom. அது வந்து இந்த சிக்மா பாண்ட் எதோட ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த சி டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இதோட சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற காம்பினேஷன் என்னவாக இருக்கும், பை பாண்ட் ஃபார்மேஷனாக இருக்கும். ஓகே, செகண்டில் இந்த 3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸில் வந்து என்னவாக இருக்குன்னா, தே ஆர் இன்வால்வ் இன் த சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் இன் விச் த குரூப் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியில் sp2 ஹைப்ரிட், ஏ அண்ட் பி வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் நடக்குது, அது வந்து சிக்மா பாண்ட். இன்னொன்று வந்து தேர்ட் sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டில் வந்து சிக்மா பாண்ட் வித் த எதோட சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, சி டபுள் பாண்ட் சியில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் லெஃப்ட், அதாவது ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா வித்தவுட் pz ஆர்பிட்டல் அன்ஹைப்ரிடைஸ்டு, அதாவது கார்பன் ஆட்டம் வந்து லெஃப்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து pz ஆர்பிட்டலில் வந்து அன்ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அதாவது pz வந்து ஒன்லி XYZல மட்டும்தான் பேர்ட் ஆகிருக்கு, PZல என்ன இருக்கும், வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது பியில் எத்தனை பிளாக்ஸ் இருக்கும், 3 பிளாக்ஸ் இருக்கும். ஓகே, அந்த 3 பிளாக்ஸில் நம்ம எத்தனை பேர் பண்ணலாம், 6 பண்ணலாம். 6ல் என்ன ஆயிருக்கு, 4 தான் இருக்குது, 2 வந்து அன்ஃபில்டாக இருக்குது. ஓகே, அதுதான் வந்து PZ வந்து அன்ஹைப்ரிடைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஆர்பிட்டல்ஸ் ஆர் parallel to each other ஃபார் பட் அதாவது ஆர்பிட்டல்ஸ் வந்து பேரலானா ஈக்குவலாக இருக்கிறது, பேரலுக்கு இன்னொரு நேம் வந்து ஈக்குவல். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த மாலிகுல், ஆப்போசிட் சைடில் இருக்குது, பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் அட்ஜசன்ட்டில் இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒவ்வொரு மாலிகுல்ஸும் வந்து அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறதுனால இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங் கேன் அக்கர் பிட்வீன் த pz ஆர்பிட்டல்ஸ். ஸோ இப்படி இருக்கிறதுனால ஒன்று வந்து பேரலாக இருக்குது, இன்னொரு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, அட்ஜசன்ட் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதனால் வந்து pz ஆர்பிட்டல்ஸ் என்னவா இருக்குது, ஓவர்லாப்பிங் நடந்திருக்கு. சரிங்களா, ஸோ அந்த ஓவர்லாப்பிங் இருக்க போது சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸில் இங்கே சி டபுள் பாண்ட் சியில் வந்து என்ன இருக்குன்னா, சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த சிக்மா பாண்ட் ஃபார்மேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறத இங்கே வந்து இது எல்லாமே அதோட ஹைப்ரிடைசேஷன். இது வந்து சிக்மா பாண்டு, இதில் வந்து இது வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கார்பனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை காட்டியிருக்காங்க சிஸ் பொசிஷனில். அதே தான் ட்ரான்ஸ் பொசிஷனில் நடந்திருக்கிறது. ஓகே, எப்படி ட்ரான்ஸ்னு சொல்கிறோன்னு பாருங்கள், ஆப்போசிட் சைடில் பிபி இருக்குது, இங்கே பாருங்கள் சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். தேர் மஸ்ட் பி ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ்னால் அது வந்து டபுள் பாண்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், கார்பன் வந்து சிங்கிள் பாண்டாக இருக்காது, டபுள் பாண்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த குரூப்ஸ் அட்டாச் டு த டபுள் பாண்ட் கார்பன் ஆட்டம் ஷுட் பி டிஃப்ரெண்ட், அதாவது இந்த டபுள் பாண்ட் கார்பன் ஆட்டம்ஸில் பிரச்சனை இருக்கிற குரூப்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எப்படி இருக்கணும், 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது 2 சேமாக இருக்கணும், 2 வந்து ஆப்போசிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு காம்பவுண்ட் 2 இங்கே ஏ காமனாக இருக்குது, பி காமனாக இருக்குது, இப்படி இருக்கணும். சரிங்களா, 4 காம்பவுண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அங்கே வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ் ட்ரான்ஸ் நோட்டேஷன். ஸோ சிஸ் ட்ரான்ஸ் நோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா
ஃபார் நேமிங் த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆஃப் த டைப், அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆஃப் த டைப் டைப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நேம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசி ஈக்குவல் டு சி, ஓகே, ஏபிசி ஈக்குவல் டு சிஏபி இப்படின்னு அதுக்கு ஒரு நேமிங் கொடுத்துருக்காங்க இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்க்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஸ் டிரான்ஸ்லோட்டேஷனை பண்ண போகிறோம். ஓகே, தி சிமிலர் குரூப்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டபுள் பாண்ட், அதாவது இந்த சிமிலர் குரூப்பும் டபுள் பாண்டோட சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தென் இட் இஸ் கால்ட் அ சிஸ் ஐசோமர். அதே தான் சொன்னோம், சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா சிஸ் ஐசோமர் சொல்லுவாங்க, ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சேம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, சிஸ் டிரான்ஸ்லோட்டேஷன். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலிக் ஆசிட், மேலிக் ஆசிடோட ஃபார்முலா பாருங்க, சி டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட் இருக்கா, சிஓஹெச் குரூப் இருக்குது, சிஓஹெச் சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால சிஸ். ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா ஃபியூமெரிக் ஆசிட், இது ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டலின் டைக்ளோரைட், அசிட்டலினோட இது அசிட்டலின். ஓகே, சி டபுள் பாண்ட் சி. ஓகே, இங்கே வந்து டைக்ளோரைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இது ரெண்டுமே சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது, சிஸ்ஸும் ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால ட்ரான்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டாட்டூயின். ஓகே, பியூட்டாட்டீனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சேம் சைடில் இருக்குது, சிஹெச்வி சேம் சைடில் இருக்குது, இது எல்லாமே ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அதோட சிஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷன், அதே தான் சேம் தான். சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷனில் நீங்கள் பார்க்க போகிறது இங்கே வந்து என்னவா பார்ப்பீங்கன்னா NOH ஆல்டாக்சிம்ஸ் அதோட ஃபார்மேஷனை பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷன். ஓகே, இந்த கேஸ் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் சி டபுள் பாண்ட் என், இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்தது எல்லாமே சி டபுள் பாண்ட் சி இதை தான் பார்த்தீங்க. ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சி டபுள் பாண்டட் என். ஓகே, கார்பனோட நைட்ரஜன் பாண்டோட ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டாக்சிம் சொல்லுவாங்க, ஆர் கீடாக்சிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்னது, ஆல்டாக்சைம் ஆர் கீடாக்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ். ஓகே, இங்கே வந்து சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர் இஸ் நாட் சூட்டபிள், இங்கே வந்து சிஸ் ட்ரான்ஸ்ஃபர் வராது, அதனால் இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷன். அதே மாதிரி தான் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் மாதிரி தான், பட் இங்கே வந்து சிஸ் ட்ரான்ஸ்னு சொல்லாமல் சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷன். சின்ன்றது சேம் சைட், ஆன்டின்றது ஆப்போசிட் சைட். ஓகே, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் சச் கேசஸ் சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷன் இஸ் யூஸ்டு. இங்கே வந்து சி டபுள் பாண்டட் என்று யூஸ் பண்ணுறதுனால, ஆக்சைம் டபுள் பாண்டட் இருக்கிறதுனால இங்கே வந்து சின் அண்ட் ஆன்டி நோட்டேஷன் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் ஆல்டாக்சைம், அதாவது ஆல்டாக்சைம்ன்றது என் பாண்ட் OH தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்டாக்சைம். இது வந்து ஆக்சைம் குரூப். ஓகே, என் பாண்ட் OHன்றது ஒரு ஆக்சைம் குரூப். இதில் வந்து என்னன்னா இந்த ஐசோமர் இன் விச் த H and OH குரூப்ஸ் ஆர் இன் த சேம் சைட், அதாவது H and OH குரூப்பும் சேம் சைடில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், சின்னு அர்த்தம். ஓகே, H and OH on the same side of the double bond, இந்த C double bond எண்ணில் H and OH வந்து சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், சின்னு அர்த்தம். ஓகே, அந்த ஐசோமர் H and OH ஆர் அந்த ஆப்போசிட் சைட் ஆஃப் த டபுள் பாண்ட், Hம் OHம் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், ஆன்டி. சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் மாதிரி தான், பட் இங்கே வந்து ஆக்சைம் இருக்கிறதுனால சின் அண்ட் ஆன்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், Hம் OHம் டபுள் பாண்டுக்கு சேம் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சின்னு சொல்லுவாங்க, சின் பென்சால்டாக்சைம். H and OH வந்து சி டபுள் பாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா ஆன்டி பென்சால்டாக்சைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கேஸ் ஆஃப் த கீடாக்சிம்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சின் அண்ட் ஆன்டி indicate with the group of ketoxim is sin. On the sin வந்து on the same side or anti on the opposite side of the hydroxyl group அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மீத்தைல் ஃபீனைல் கீடாக்சிம். ஓகே, மீத்தைல் ஃபீனைல் கீடாக்சிம்னா மீத்தைல், இங்கே ஒரு ஃபீனைல் குரூப் இருக்குது, கீட்டோன் சி டபுள் பாண்ட் ஆக்சைம், இது வந்து NOH ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஆர் இப்படி சொல்லலாம் ஆன்டிஃபினைல் மீத்தைல் கீடாக்சைம். ஏன் ஆன்டிஃபினைல் அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே வந்து ஃபீனைல் குரூப்புக்கு வந்து C6H5யும் OH வந்து ஆன்டி பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகே, இப்படியும் சொல்லலாம், சின்னுன்னு சொல்லலாம், ஆன்டினும் சொல்லலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சின் ஃபீனைல் மீத்தைல் கீடாக்சைம், ஆன்டி மீத்தைல் ஃபீனைல் கீடாக்சைம். இங்கே வந்து OH குரூப் வந்து CH3, இங்கே வந்து OHம் CH5 ஒன் சைட்லேயே இருக்குது, இப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம். சரிங்களா, இதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎன்செட் நோட்டேஷன். ஓகே, இஎன்செட் நோட்டேஷனும் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர், சின் அண்ட் ஆன்டி எல்லாமே சேம் தான். சரிங்களா, அந்த நேம் மட்டும்தான் வேரியஸ் ஆகும். ஓகே, இங்கே வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு 2 மார்க் கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஎன்செட் நோட்டேஷன். இங்கே வந்து the simple and cis trans nomenclature is not applicable. Sometimes வந்து டபுள் பாண்டட் கார்பனில் வந்து cis and trans வந்து சம்டைம்ஸில் ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இஎன்செட் நோட்டேஷன். அதாவது மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இஎன்செட் நோட்டேஷனாக போடுவோம். சரிங்களா, அதனால தான் வந்து cis and trans ஐசோமர் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, is not applicable when the double bonded carbon atoms are connected to the 4 different groups. அதாவது கார்பனோட 4 டிஃப்ரெண்ட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எப்போ வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இஎன்செட் நோட்டேஷன் போட முடியும். சரிங்களா, நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சல குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின் இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே கார்பன் ஏ இருக்குது. இங்கே வந்து கார்பன் ஏ இங்கே ப்ரியாரிட்டி எதுக்கு மோஸ்ட்டாக கொடுக்கணும்னா குளோரின் கிவ்ஸ் ஹையர் ப்ரியாரிட்டி தென் எஃப். சப்போஸ் ஒரு காம்பவுண்டில் குளோரினை பார்த்தோம்னா குளோரின் இருக்குது, குளோரின் ஃப்ளோரின் இருக்குதுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், குளோரினுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி கார்பனில் ஓஹெச்சும் சிஹெச்டி. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இஎஸ்என் நோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே குளோரின் கெட்ஸ் ஹையர் ப்ரியாரிட்டி தென் ஃப்ளூரின். அதாவது குளோரின் காம்பவுண்டை விட குளோரினும் ஃப்ளூரினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா குளோரினுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஓஹெச்சில் வந்து ஓஹெச்சும் சிஹெச்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா ஓஹெச்சுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஓஹெச் கெட்ஸ் ஹையர் ப்ரியாரிட்டி தென் CH3. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹையர் ப்ரியாரிட்டி. ஏன்னா இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி காம்பவுண்ட் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயோடினும் புரோமினா பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா அயோடினுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கார்பனில் COH குரூப்பும் C2H5 பார்த்தோம்னா நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா COOH குரூப்புக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே இதில் வந்து 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இசெட் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புரோமின், குளோரின், C2H5, CH3 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2Z 4Z, ஈன்றது சேம் சைடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஓகே, ஜெட்ன்றது ஆப்போசிட் சைட், ஈன்றது சிஸ்ஸு, ஜெட்ன்றது ஆப்போசிட் சைட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து இங்கே புரோமின் இருக்குது. புரோமினும் குளோரினும் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து புரோமினுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இது 1 2, ஓகே, இது 1 2, ஓகே, அதுக்கப்புறம் 3, இது 4. அப்போது இப்படி வருது. ஓகே, இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது வந்து இசெட் நோட்டேஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது என்னாச்சு, இ நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதே குளோரினில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து OH குரூப் கொடுக்கணும். ஓகே, OHலேருந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே OH இங்கே வந்து Cl இருக்குது, F இருக்குது, OH இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா இந்த குளோரின் இருக்குல்ல, குளோரினுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அப்புறம் ஃப்ளூரின், அப்புறம் OH, அப்புறம் CH3. அப்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இது ஈன்னு அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்டு. ஸோ ஜெட்டில் பார்த்தீங்கன்னா புரோமின், அயோடின், COH, C2H5 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம புரோமினுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து அயோடினுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும், அயோடினுக்கு அப்புறம் புரோமின் கொடுக்கணும், புரோமினுக்கு அப்புறம் என்ன பண்ண போனோம், COH இருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் C2H5 கொடுக்கணும். ஓகே, ஸோ இதனால ஆப்போசிட் சைடில் வர்றதுனால இது வந்து ஜெட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு தெளிவாக கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அரேஞ்ச் த ஆட்டம்ஸ் ஆஃப் குரூப் அட்டாச் டு த ஈச் டபுளி பாண்டட் கார்பன். அதாவது ஆட்டம்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணணும்னா கார்பன் டபுள் பாண்டில் ஆட் பண்ணணும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, சேன் இன்வோல்வ் ப்ரிலாங் ப்ரியாரிட்டி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முன்னாடியே நம்ம RN-Z ரொட்டேஷனில் பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே atoms of the higher priority of the double bonded. If the atoms are group higher priority and the carbon on the same side,
அதாவது ஹையர் பிஆர்ஐடி எப்படி கொடுக்கணும்னா கார்பனோட சேம் சைடில் ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹையர் பிஆர்ஐடி கொடுக்கணும். இந்த லெட்டர் ஜெட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லெட்டர் ஜெட்டுன்றது ஜுவாசமீன், இட் மீன்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஈனா என்ன ஜெட்டுனா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஈன்றது சிஸ். ஓகே, ஈக்கு இன்னொரு நேம் வந்து ஜெர்மன் நேம் என்ன சொல்கிறாங்க, என்டிஜெர்ம். ஓகே, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது என்டிஜெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட்டுன்றது ஜாசமென், டுகெதர், சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரியாரிட்டி. ஓகே, இப்படி தான் நம்ம இஎன்செட் நோட்டேஷன் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே 1-குளோரோப்ரோபீன் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் குளோரின் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, 1-குளோரோப்ரோபீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா புரோமின்க்கு. குளோரின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குளோரினுக்கு கொடுக்கணும். ஓகே, செகண்ட் வந்து புரோமின்க்கு கொடுக்கணும். தேர்டு வந்து CH3, ஃபோர்த்து வந்து H. ஓகே, இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றதுனால இது வந்து Z நோட்டேஷன், குளோரின், புரோமின், CH3, H. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து E நோட்டேஷன், குளோரின், புரோமின், அப்புறம் இப்படி வந்துச்சு CH3, H. லாஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான். அப்போ வந்து இது வந்து EZ நோட்டேஷன் இப்படி இருந்து போகுது. சரிங்களா? இதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி குரூப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு போடுறது அப்படின்றத எக்ஸாம்பிளாக நாளைக்கு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் மேலிக் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது எல்லா பார்ட் பி கொஸ்டின்ஸில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்காது. மோஸ்ட்டாக எல்லாம் கேட்குறது தான். சம்டைம்ஸ் வந்து இதில் கேட்க மாட்டாங்க. ஆனால் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் வந்து இது வந்து ஏபி ஆப்ஷனில் கொடுத்து கேட்டிருப்பாங்க +5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் மேலிக் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட். ஓகே, ஸோ நம்ம மேலிக் ஆசிட் ஃபியூமரிக் ஆசிடோட ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, அது சேம் சைடில் OH குரூப் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா மேலிக்கு, ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், ஃபியூமரிக் ஆசிட். ஆனால் 2 மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம் தான். ஓகே, ஸோ மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் C double bond group. இது ரெண்டுமே காம்பவுண்டில் என்ன இருக்குது, C double bonded group இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் we to show the phenomenon of geometrical isomerism. ஸோ இது வந்து geometrical isomerism வச்சு சிஸ் ட்ரான்ஸ் வச்சு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து யார் இது பண்ணுறாங்கன்னா ஃபவுண்ட் அவுட் பண்ணுறதுனா Van 't Hoff அண்ட் லீபல் தியரி. ஓகே, ஸோ இவர் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுது சிஸ் அண்ட் ட்ரான்ஸில். ஓகே, ஸோ இதில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னா மேலிக் ஆசிட் வந்து டீஹைட்ரேட் ஆகும்போது 2 டைபேசிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். அப்படி டைபேசிக் ஆசிடாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்னது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை சேம் ப்ராப்பர்ட்டியை வந்து அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதோட டைபேசிக் என்னது 2 ஆசிட் குரூப் இருக்குது. ஓகே, டைபேசிக்ன்றது 2 COH குரூப் ப்ரெசென்ட் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைபேசிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அதனால ரெண்டுமே ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிறதுனால ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ both malic and fumaric acid having the same molecular formula. Malic acid oda fumaric acid oda formula same, but arrangement irukle structural arrangement அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிஸ் அண்ட் ட்ரான்ஸாக இருக்கும். ஓகே, அந்த COH குரூப் இருக்குதுங்க இல்லையா, அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா ட்ரான்ஸு, சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா சிஸ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ரிடக்ஷன் போத் கிவ் அ சக்சினிக் ஆசிட். ஸோ ரிடக்ஷனில் பண்ணும்போது நம்ம வந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும்போது H2O ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்னா சக்சினிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தேம் ஆட் 1 molecule ஆஃப் HBr டு ஃபார்ம் ப்ரோமோசக்சினிக் ஆசிட். அதாவது சக்சினிக் ஆசிடோட நம்ம ஒரு ப்ரோமினேஷன் பண்ணோன்னா, HBr ஆட் பண்ணோன்னா நம்ம என்ன ஃபார்ம் ஆகும்னா ப்ரோமோசக்சினிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரே ஒரு ஹைட்ரஜன் குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிஆர் வந்து அட்டாச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் போத் ஆஃப் தேம் ஆக்சிடைஸ்டு பை ஆல்கலின் KMNO4 டு டாட்டாரிக் ஆசிட். அதாவது ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நம்ம சக்சினிக் ஆசிட் ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுன்றாங்க, டாட்டாரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த above similarities indicate the 2 acids are structurally indicated and are formation by the represent formula. அதாவது எப்படி ஸ்ட்ரக்சராக அதை பார்க்கலாம் அப்படின்றத இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க 2 ஆசிட்ஸையும். அதாவது இது மேலிக் ஆசிடோட ஃபார்முலா. ஓகே, மேலிக் ஆசிடை நம்ம ஹைட்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்,
மேலிக் ஆசிட் இங்கே மேலலிக் ஆசிட் அப்படின்றது. ஏன்னா இங்கே டபுள் பாண்டட் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால் வந்து மேலிக் ஆசிட். இங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அதே தான் இங்கேயும் ஃபியூமேரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேயும் சேம் ஃபார்முலா தான், CH டபுள் பாண்ட் CH COH, இங்கேயும் CH டபுள் பாண்ட் COH ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா the two acid have சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த 2 ஆசிடுக்குமே ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி, சாலிபிலிட்டி, டைபோலார் மூமெண்ட், ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு எல்லாமே இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்கும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட என்ன சொல்கிறது, அந்த பேசிஸ் ஆஃப் பேண்ட் ஆஃப் ஐசோமெரிக் ரெப்ரசன்டேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் அதோட ரெப்ரசன்டேஷன். ஓகே, அதாவது சேம் இப்படி போட்டிருந்தா அதோட இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கோட சேம் பொசிஷன். இது மேலிக் ஆசிடோட ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, இது சிஸ்டம், இது ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட் வந்து 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஹேவ் த எக்ஸிபிட் த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஒன்று வந்து சிஸ்ஃபார்ம், இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, மேலிக் ஆசிட் வந்து சிஸ்ஃபார்மில் இருக்குது, ஃபியூமரிக் ஆசிட் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்குது. ஸோ அசைன் த கான்ஃபிகரேஷன், இந்த கான்ஃபிகரேஷனை வச்சு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இங்கே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. மெத்தட் ஆஃப் சைக்ளைசேஷன், டைபோல் மொமெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பெக்ட்ரல் ஸ்டடீஸை வச்சு நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமில் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்றதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூ கேர்ள்ஸ்.